ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி என்ன லாங் வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்குன்னே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நாங்கள் 1/2 கிலோ இளம் ஆட்டுக்கறி எடுத்துருக்கோம். பாருங்கள், இப்போ கறி கழுவ போகிறோம். உப்பு, மஞ்சள், தண்ணி இதெல்லாம் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா கறி நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கறிங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. நல்லா கை விட்டு 2-3 டைம் அலசி இப்போ கறியை நம்ம ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம். விறகடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு நம்ம ஒரு தேக்ஸா வச்சு அதில் இந்த கறியை போட போகிறோங்க. தாளிப்பு எதுவும் கொடுக்கல. கறி நல்லா அதே பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வேவுது. கொஞ்சம் நேரம் வேக வச்சதும் தேவையான அளவு உப்பும் மஞ்சளும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. குக்கரில் வைக்கிறத விட அடுப்பில் வச்சாதாங்க குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். யாரையெல்லாம் இந்த மாதிரி அடுப்பில் சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் வேக வைக்கிறது கொஞ்சம் சிரமங்க. அதனால் இப்போ நான் ஒரு தேங்காய் தொட்டியை எடுத்து நல்லா அது மேலே இருக்கிற அந்த முடி மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் பிச்சுட்டு இப்போ நான் அந்த தொட்டியை நல்லா அலசியும் எடுத்துக்கிட்டு இந்த கறியில் போட்டு வேக வைப்பேங்க. நீங்கள் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் சமையல் மாஸ்டர்கிட்ட கேட்டப்போ கொஞ்சம் சோடா புல்னா 7up இது ஊற்றினா சீக்கிரம் வெந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி 7up சோடாப்பு இந்த மாதிரி எதுவும் ஊற்றலைங்க. தேங்காய் தொட்டி தான் போட போகிறேன். இது எங்கள் அம்மாவும் எனக்கு சொல்லி கொடுத்த ட்ரிக்கு. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ட்ரிக் இருந்தால் மறக்காத வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். குக்கர் இல்லைங்க, 2 குக்கர் இருந்தது. 2 குக்கருமே வெடிச்சிருச்சு. அதனால் நம்ம தேங்காய் தொட்டி ஒன்று சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நிறைய நேரம் நல்லா கிளறி வச்சுட்டு நல்லா வேக வச்சாதாங்க பூவாட்டம் வரும். ஏன்னா பசங்கள்லாம் சாப்பிட்றது. மட்டனை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வேக வைக்கிறது கொஞ்சம் டஃப்பு தான். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் தொட்டி போட்டுக்கோங்க. நான் இப்படி தாங்க தேங்காய் தொட்டி போட்டு தான் வேக வைப்பேன். அப்புறமா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் கறியில் விட்டு தண்ணி ஆயிடுச்சுங்க. அதனால் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. சாந்து ஊற்றனமாக வேகிறது கொஞ்சம் டிலேவும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி விட்டுறலாங்க. இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு, வத்தல், அப்புறமா இஞ்சி ஒரு சின்ன பீஸு, கறிவேப்பிலை, அப்புறமா அந்த லவங்கம், பட்டை, கசகசா, சோம்பு இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோங்க. நாங்கள் மல்லித்தூள் யூஸ் பண்ண மாட்டோம், மல்லியே தான் யூஸ் பண்ணுவோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிராமப்புறங்களில் இன்னும் வரமல்லி யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. நீங்கள் மல்லி யூஸ் பண்ணிங்களா இல்லை பொடி யூஸ் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள். எல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டாச்சுங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும்னு ஆற வச்சுக்குது. இதெல்லாம் தான் வறுத்து எடுத்துக்கேன். இப்போல்லாம் ஒரு சிலர் பாதாம் முந்திரி இதெல்லாம் போடுறாங்க. நாங்களாம் அதெல்லாம் எதுவும் போட மாட்டோம். எப்பயும் வைக்கிற மாதிரியே தான் நாங்கள் வைப்போம். பாதாம் முந்திரி போடுறத விட இந்த மாதிரி பழைய மெத்தேடில் நம்ம செலவெல்லாம் வறுத்து வச்சு அரைச்சி குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் பாதாம் முந்திரி போடுங்களான்னு சொல்லுங்கள். இதெல்லாம் ஆறிடுச்சுங்க. மிக்ஸி கப்புக்கு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் நல்லா கொஞ்சம் நைஸாக தாங்க அரைப்பேன். நீங்கள் குறகுறன்னு அரைப்பீங்களா நைஸாக அரைப்பீங்களோ அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி வச்சு இப்போ மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். நம்ம கறிக்கும் போட்டுக்குது. அதனால் தேவையான அளவு மட்டும் மஞ்சப்பொடி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா நைஸாக சந்தனமாட்டம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கறிக்கு உப்பு கொஞ்சம் போட்டுருக்கு. உப்பு பத்தலை, உப்பு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்த வட்டி நம்ம சாந்து ஊற்றிக்கலாம். சாந்து ஊற்றிட்டு மிக்ஸி கப்பு கழுவி தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுருக்காங்க. தொட்டி அப்படியே தான் வெந்துட்டுருக்குது பாருங்கள். இப்போ கடல தேங்காய் அரைச்சி சாந்து வெந்த வட்டி 3/4 பதம் வெந்த வட்டி ஊற்றிக்கலாங்க. ஊற்றி அதையும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் அதோடய சேர்த்து ஊற்றினா வேகிறதுக்கு லேட்டாகும். அதனால் நம்ம கடல தேங்காய் 3/4 பதம் வெந்ததும் ஊற்றிக்கலாம். இப்போ கேஸ் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு செக்கில் ஆட்டினா கடலக்கொட்டை எண்ணெய்ங்க. இது நம்ம கறியை தாளிக்கிறதுக்கு விஷரம் தான். இந்த மாதிரி இப்போ ப்ராசஸ் போயிட்டுருக்கு. பெரிய சோம்பு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு நல்லா 1-2 படப்படன்னு வெடித்ததும் இஞ்சி, பூண்டு,
கறிவேப்பிலை இதெல்லாம் 1 2 நொச்சி போட்டுக்கலாங்க. வரமிளகாய் 2 சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 2 தக்காளியை கழுவிட்டு அடிப்பகுதியை அறுத்துட்டு நல்லா கையிலேயே மசிச்சு விட்டுக்கலாங்க. மசிச்சு விட்டு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வந்து கறி அள்ளி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டு அது வச்சுருந்தாலும் அது இப்போ பச்சையாக கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் வந்து கறிவேப்பிலை போட்டுக்கலாம். உப்பு பத்தலைனா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். கறி வந்து நல்லா பூவாட்டம் வெந்து வந்ததுங்க. கறி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா சொல சொலையாக நல்லா பிள்ளைங்க சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இன்னுமே அந்த தேங்காய் தொட்டி அதில் தரத்தி இப்போ குழம்புமே ரெடி ஆகிடுச்சு. குழம்புக்குமே நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோம். இப்போ சிக்கனுக்கு மட்டனுக்கு வந்து மட்டனுக்கு வந்து கடலக்கொட்டை எண்ணெய் செக்கில் ஆட்டினது கடைசியாக கொஞ்சம் விட்டால் நல்லா வாசமாக இருக்குங்க. இப்போ தலைவாழையை அறுத்து நல்லா தண்ணி தெளிச்சிட்டு நல்லா சுட சுட சாப்பாடு வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்ச மட்டன் கிரேவியும் குழம்பும் சாப்பிட்டா வேறு லெவலுங்க. நானும் தம்பியும் தான் சாப்பிட போகிறோம். நானும் இனியாவும் சாப்பிட்லான்னு இருந்தேங்க. அப்புறமா மகிழும் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்குங்க. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கு இலையில போட்டால் ஒரு ஆர்வம், கொஞ்சம் அதிகமாகவும் சாப்பிடுங்க. நீங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி இலையில ஒரு டைம் போட்டு பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுங்க. இலைக்கேசரமே சாப்பிடுவாங்கங்க. வாங்க சாப்பிட்லாம். இப்போ நம்ம வந்து இனியாக்கிட்ட கேட்கலாங்க எப்படி இருக்குன்னு. இனியா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்டியாக இருக்குது, நல்லா வெந்து வந்துருச்சுமா அப்படின்னு சொன்னாங்க. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஒரு லாங் விலாகில் பார்க்கலாம். டாட்டா பாய், see you. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது.